ஹாய், என்னோட நேம் மாயா. இன்றைக்கி நம்ம சேனலில் மினிமலிஸ்ட் கெமிக்கல் பீலிங் சொல்யூஷன் பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பிஃபோர் கெட் இன் டு த வீடியோ, நம்ம மினிமலிஸ்ட்டில் 32%ல் AHA, PHA, BHA கெமிக்கல் சொல்யூஷன் பற்றி இன்றைக்கி பார்ப்போம். பிஃபோர் யூஸிங் த சொல்யூஷன் நம்ம பேட்ச் டெஸ்ட் கம்பல்சரி எடுத்துக்கணும். அண்டர் த இயர் இல்லை ஜாலைன் 10 minutes வெயிட் பண்ணிவிட்டு வாஷ் அவுட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதில் ஏதாச்சும் அலர்ஜி, பர்ன் சென்சேஷன் இல்லை ரெட்னஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ஃபேஸ்க்கும் நெக்குக்கும் கூட நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணிக்கலாம். இந்த மினிமலிஸ்ட் 32%ல் 25% ஆல்ஃபா ஹைட்ராக்சிக் ஆசிடும், 5% பாலி ஹைட்ராக்சிக் ஆசிடும், 2% பீட்டா ஹைட்ராக்சிக் ஆசிடும் கண்டெயின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கெமிக்கல் பீலிங் சொல்யூஷன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 32%க்குலாம் நீங்கள் மூவ் ஆன் பண்ணாதீங்க. கோ வித் 10% ஆர் 15% ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பிகினர்ஸ் யூஸ் பண்ணுறதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ்ட் 30%க்கு மேலே இருக்கிறத யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட்டும் கரெக்டாக வரும், உங்கள் ஸ்கின்னுக்கும் எந்த டேமேஜும் இல்லாமல் இருக்கும். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா செமி வாட்டரியாக தான் இருக்கும், ஸ்டிக்கினஸ் இருக்கும். நீங்கள் ட்ரை ஆக கண்டிப்பாக ஃபேஸ் டைட்னிங் பண்ணுறனால கண்டிப்பாக ஸ்டிக்கினஸ் இருக்கும். ஆனால் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். ஃபுல் ஃபேஸுக்குமே 4 drops போதும். ஃபேஸ் அண்ட் நெக் திக் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. 10 minutes வெயிட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்டெப்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னா கெமிக்கல் சொல்யூஷனை ஃபஸ்ட்டு எந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸும் இல்லாமல் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும். ஃபேஸ் வாஷில் எந்த AHA, BHA, கோஜிக் ஆசிட் எதுவுமே இருக்கக்கூடாது. ஜென்டில் கிளென்சராக இருக்கணும். செகண்ட் ஃபேஸை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு பேட் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கெமிக்கல் சொல்யூஷன் யூஸ் பண்ணிவிட்டு 10 minutes வெயிட் பண்ணிவிட்டு நார்மல் லூக் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கணும். மாய்ஸ்சரைசர்லேயும் எந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸும் இருக்கக்கூடாது. அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிக்மெண்டேஷன், அன்இவன் ஸ்கின் டோன், ஆக்னி மார்க்ஸ்லாம் கண்டிப்பாக கம்மி பண்ணும். நம்ம வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் கெமிக்கல் பீலிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் இல்லாமல் வெளில போயிடாதீங்க. ஏன்னா கெமிக்கல் பீலிங் சொல்யூஷன் ஸ்ட்ராங்கான இன்க்ரீடியன்ஸ்னால நீங்கள் சன்னில் எக்ஸ்போஸ் ஆகுறனால பிக்மெண்டேஷனோ ஆக்னியோ கண்டிப்பாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சன்ஸ்க்ரீன் போட்டு நீங்கள் செக்யூர் ஆகிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் மாயா.